ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பாகிஸ்தானில் பஜாரில் இருக்கும். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா. இவர் தான் வந்து செல்வக்கண்ணன், ஜிம் கை. பீட்ரூட் வாங்கிக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து அது வேணுமான்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் கொடுக்க பாக்குது, எல்லாத்தையும் என்ன கொடுத்துருங்க. என்ன சொல்லு? பாட்டி எல்லாத்தையும் தள்ள கட்ட பாக்குது. பைசா மூவ் பண்றாங்க. போகாதன்னு சொல்றேன். ஐயோ கிழட்டு சிரிக்கி இவ ஒருத்தி. நான் இந்த ஊர் காசு அதை எடுத்து 20 ரூபா கொடுத்து வாங்குறாரு. 20 ரூபா 70 ரூபாயா? 70 ரூபா. 2000 வச்சிருக்காரு. இவர் தான் இந்த ஊர்ல பணக்காரர். இருப்பேன் நல்ல ஒவ்வொருத்தருக்கு 100 ரூபா வாங்கி பணக்காரனா இருங்க. இதுதான் ஐடியா. பேசாம இருக்கீங்க. நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணா, கிளம்புங்க. ரைட். இதான் அந்த ஊர் பஜார். இது வந்து ஆக்சுவலி காய்கறி பஜார். பக்கம் வந்து நிறையா இருக்கும். பஜாரில் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். ஆக்சுவலி இன்னும் பஜாரில் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இருக்குது. ஆனால் இன்னொரு நாள் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து போடுறேன். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு சும்மா ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. இந்த வேன் போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த ஊரில் வந்து பஸ்ஸு மாதிரி. போயிட்டு எங்க வர சொல்றோம்? யார் போயிட்டா? வேன்காரன் போயிட்டானோ? எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? ஆக்சுவலி இது வந்து என்னோட ஜாக்கெட்டு. அதை புடிங்க அவர் போட்டிருக்காரு. மாப்பிள்ள இவருதாமா. ஆனா இவரு போட்டுக்க ட்ரெஸ் பத்தி நான் மறந்துட்டேன். அதில் போகிறோமா? இப்போ நம்ம வந்து வேன் பஸ் ஏற போகிறோம். ஆனால் பஸ் மூவ் ஆயிடுச்சு. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. இதுதான் அருண்குமார். ஜாலியாக அப்படி உட்காந்துட்டாரு. நாங்கள் இப்போ பஸ்ஸில் ஏறிட்டோம், வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இதுதான் ஆக்சுவலி பஸ்ஸு. புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இனி வந்து நிற்க விட மாட்டாங்க ஒழுங்கா. எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஹாய் காட்டுங்க அருண். ஹாய் ப்ரோ. A few moments later. எல்லாம் அவன் பண்ண வேலை. பஸ்ஸை மாற்றி ஏற்றி கூட்டி வந்துட்டான். திரும்ப நடு ரோட்டில் பாதியில் இறங்குறோம். இங்க கட்டா உண்டா குளோபஸ் கிட்ட? அங்க ஏறும் மாதிரி அங்க ஏறும் முடியா? இல்ல இல்ல, குளோபஸ் கட்டாயி அந்த சைடு போகும். ஃபன் பண்ணிட்டு இருக்க நீ. சொன்ன இந்த பஸ்ஸில் ஏற வேணான்னு கேட்டியா? அவன் தான் தேடி பிடிச்சி இந்த போடான்னு சொன்னான். ஒரு 5 ரூபாய் ஆசைப்பட்டு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய்க்கு இறங்குவோண்டா. அட பாவி. கையெல்லாம் காமிச்சானேடா. தப்பா சொல்லு எல்லாத்தையும். அவன் கூட்டு போயிடுவான். அடுத்த ஏரியா கூட்டு போயிடுவான் நம்மளை. நேரம் போவானாமா. ஆமா, ஃபோன் கீழே வந்துடும் நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. இது 10 ரூபா கொடுத்துட்டோம்னா வரும்ல, எண்டு வரைக்கும் போயிட்டு வரும். ஆமா போலாம். டைம் நீங்க பிரச்சனை சொல்லிட்டு இருக்கேன். ஏன் 10 ரூபா கொடுத்துட்டு ஊரை சுத்துறான் அவன். 10 ரூபா இந்த ஊர்ல 10 ரூபாய்க்கு ஊரை சுத்தலாம்னு சொல்றாரு. கேண்டீன்ல வடை 10 ரூபாய்க்கு விக்கிறான். எங்க அப்பா 5 ரூபாய் தான் கொடுத்து விடுறாரு. வெக்கமா இல்ல? 10 ரூபாய்க்கு பாட்ட சொல்றா. இறங்குடா 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 இறங்குடா. ஒரு வழியா இறங்கிட்டோம். அருண் சிறப்பா சம்பவம் பண்ணிட்டீங்க. திரும்பி அந்த இடத்துக்கே வந்திருக்கோங்க. இதான் வந்து இங்கே இருக்க ஒரு பெரிய மால் மாதிரி. பட் இது வந்து மால் நினைப்போம், பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ
சூப்பர் மார்க்கெட், அது சாதாரண ஒரு சூப்பர் மார்க்கெட், சென்ட் கடை இருக்கும் அவ்வளோதான். அப்படியே உடனே போயிடலாம். செருப்பு பிஞ்சு போகும். இப்போ நாங்கள் வந்து வேறு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதில் ஒருத்தன் வந்து இறங்கிட்டான். ஸோ இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம், எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். 2000 years later. ஃபைனலி அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வீட்டோட ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் நடந்து வந்துகிட்டே இருக்கோம், போயிட்டுருக்கோம். கறி சமைக்கிறதுக்குள்ளே நாங்கள் கறிப்பாடுபட்டு வந்திருக்கோம். அங்கே சுற்றி இங்கே காரணம் ஒருத்தன் தான், அவனை அங்கனக்குள்ளே இறக்கி விட்டோம். காசு இல்லப்பா, காசு காசு. ஆச்சு வீட்டுக்கு. சரி, ஓகே, இதோட நம்ம இந்த விளாகை முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.